கலியும் வேணுமா ஜெயிலும் வேணுமா ரெண்டும் வேணுமா உள்ள போகணுமா நீங்க மைக் இருந்தா வாய் இருந்தா என்ன வேணா பேசலாமா? எம்எல்ஏ இப்ப நீங்க இல்ல, விளாத்திக்குள்ள எம்எல்ஏ சார். இப்ப நீங்க எம்எல்ஏ இல்ல, உங்க ஆட்சியும் இல்ல, நீங்கனாலே பெரிய தொல்லை. அத முதல்ல சொல்லி நிறுத்துங்கோ. என்ன பேச்சு, உங்க வீட்டு பேச்சா என் வீட்டு பேச்சான்னு பேசிவிட்டு இப்ப குத்துதே குடையுதேனா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. வர்றத பார்த்துதான் ஆகணும். நம்மளே கொடுத்து துண்ணாக்கிக்கிட்டா யார் சார் என்ன சார் பண்ண முடியும் சார்? இப்பதான் புரியுது உங்க கொத்தூஸ்லாம் ஏன் இப்படி பேசுறாங்கன்னு. நீங்களே எப்படி பேசுனா அவங்க எப்படி பேசுவாங்க? அவங்களும் இப்படிதானே பேசுவாங்க. பேசுன பேச்சுக்கு கொஞ்சம் நஞ்சம் பேச்சுக்கு போங்க, போயிட்டு தான் வாங்கல. என்ன ஆயிட போகுது? பேசும்போது தெரியணுமா இல்லையா? எப்படி எப்படி எலும்பு முடிச்சிருவீங்களா முதலமைச்சரியா? மானங்கட்ட முதலமைச்சரா? பயந்து வருதுடி, பயந்து வருதுடி. என்ன ஆட்டம்! வணக்கண்ணா மாப்பிள்ளை, எங்க போயிட்டேன்னு கொஞ்ச நாளா பார்க்க அமர்ந்துருப்பீங்க. என்ன கொஞ்சம் அப்படி தின்னு கொழுத்து போச்சு மூஞ்சுக்கு பார்த்தா தெரிதா இல்லையா? கொஞ்சம் அப்படியே ட்ரிப்பு கிப்புன்னு அப்படியே போட்டு அப்படியே ஜாலியா ஃபன் பண்ணிட்டு வந்து பார்த்தா பேச்சோ பேச்சு பேசியிருந்தாரு அண்ணன். இப்பதான் தூங்கி இருந்து பாக்குறேன். தூக்கு தூக்கு தூக்கிட்டாங்க. வேணுமா? இது வேணுமா இல்ல இதுக்கு மேலையும் வேணுமா? சொல்லுங்க பாப்போம். உங்க பையன் தான் உங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விழாத்துக்குள்ள மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்பனுக்கு தப்பாத புள்ளன்னுவாங்கல்ல, அது இவன் தான் போல இருக்கு. ஏன்டா டே, நல்லா படிச்ச புள்ள மரத்தாக்கிற கண்ணாடிக்கு நடிலாம் போட்டுக்கினேன். உங்க அப்பா உங்க கூட இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டனா என்ன பண்ண தெரியுமா? உங்க அப்பாவை கூட்டின்னு போய் புத்திமதி சொல்லி நல்லது சொல்லி தமிழ்நாட்டு முதலமைச்சரை வந்து இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு நீ சொல்லணும். அதை விட்டுட்டு ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு நீ ஒரு கோரிக்கையை வைக்கிற உங்க அப்பா வெளியில இட்டுன்னு வரதுக்கு நான் என்ன பண்ற? உங்க பையன் தான் அவங்க கூட இல்லைன்னா அவங்க பையன் கூட இருக்கிறாரு, கூட இல்ல, அவங்க ஒன்னா சேருவாங்க சேரல, இதெல்லாம் உனக்கு தேவையா? எதுக்கு ஒப்பனை மாதிரி பேசுனுக்கிற? எதுக்கு உங்க அப்பா மாதிரி பேசுற? தப்பு இல்லையா? ஒரு விசாரணைக்கு இட்டுன்னு போய்க்கிறாங்கன்னா அதை பத்தி மட்டும் தான் பிரஸ் மீட் கொடுக்கணும். உங்க பையன் தான் உங்க கூட உனக்கு தேவையா? உனக்கு எங்க வலிக்குது, உனக்கு எங்க குத்துது, உனக்கு எங்க குடையுது கேக்குறேன் நானு. இதே குழப்பம் உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு வேற எதுவுமே கிடையாதா? இதுல வேற உங்க அப்பாக்காரு வாய் தவறி பேசிட்டாருன்னு வேற பேட்டி வேற கொடுக்குறாங்க. உங்க ஆளுங்கெல்லாம் வேற போராட்டம் வேற மறியல் வேற. எதனா இருக்காடா உனக்கு? சின்ன பையனா தானே இருக்க தம்பி நீனே. உங்க அப்பா வெளில இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறா. இந்த மாதிரிலாம் பேசலாமா முதல்ல? உங்களுக்கு எல்லாம் மண்டையில என்னக்குதான் தெரியல. யார பாரு இதுங்கெல்லாம் வந்து அதுலயே மாட்டிக்கிச்சிங்கன்னா அவங்க குடும்பத்தை பேசறதா, சிஎம் அவர்களோட குடும்பத்தை பேசறதா பொழப்பு பழகுது. பொழப்பு கட்டினா இவ்வளா இந்தோட ஆண்டி பிரஸ் மீட்ல என்ன சொல்லிடுக்குனாக்கா, டிஎம்கே கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு மேடையில வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி என்ன முதுகெலும்பு உடச்சி என்னமோ ஒரு த்ரெட் மாதிரி கொடுத்துருக்காரு. யாருக்கு? நம்ம தமிழ்நாட்டு சிஎம் அவர்களுக்கு. இல்ல அந்த ஆண்டி என்ன சொல்லுதுன்னா, அந்த வெளுத்து போன சாடி கட்டின ஆண்டி என்ன சொல்லுதுனாக்கா, வாய் தவறி சொல்லிட்டாங்க. இப்ப நாங்க கை தவறி ஒண்ணு கொடுத்தோம்னா கழுத்து திரும்புமா திரும்பாதான்? இல்ல நாங்க சொல்லல, அந்த மாதிரி யாராச்சும் வந்து சொன்னாங்கன்னா. என்ன ஐயா பிக்காளித்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வெளுத்து போன சாடி கட்டின ஆண்டி அந்த கிழிஞ்ச வேட்டி அங்கிளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதாவது அது எப்படி வாய் தவடி? இப்ப வாய் தவடி எங்கல்ல யாருக்காவது கெட்ட வார்த்தை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆண்டி நீங்க சாடிதான் வெளுத்து போன சாடியா கட்டுறீங்கன்னு பார்த்தா உங்க வாயவே பிடிச்சி வெளுன்னு வெளுக்கணும் போல இருக்கு ஆண்டி. ஆண்டி எங்க பாஷையில சொல்லணும்னா ஜங்கன் திப்பு அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பொய் சொல்லாதே ஆண்டி, நீ பொய் சொல்லாதே. அந்த காக்கா முட்டைக்கு நீ கழுகு முட்டை மாதிரி இருந்துக்கிட்டு வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. வாய் தவடி சொல்லிட்டாங்க. நீ பக்கத்துல வந்து வேட்டிக்கு காத்தடிச்சுக்கிட்டு இருந்தியா? தேவையில்லாம அடி வாங்கிட்டு போயிடாத நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட. தூக்கி அடிச்சிட பாத்துக்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அதிகாலையில பரபரப்பா ஒரு கைது நடவடிக்கை நடந்திருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏ மார்கண்டையனை போலீசார் அதிரடியா கைது பண்ணிருக்காங்க. கோவில்பட்டியில நடந்த பொதுக்கூட்டத்துல தாவேகா நிர்வாகிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு.
மார்கண்டையன் வீட்டை போலீசார் முற்றுகையிட்ட போது திமுக தொண்டர்கள் போலீஸ் வாகனத்தை மறித்து பயங்கர ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இல்ல சன் நியூஸ்க்கு வேற வேலையே இல்லையா? முதலமைச்சர் விஜய் விமர்சித்ததால் திமுக எம்எல்ஏ கைதுன்னு போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது வெறும் விமர்சனமா? மானகெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை இவரை அனுப்பி விடுவாங்க. பொதுக்கூட்டத்துல மிரட்டுற தோணியில சட்டமன்றத்துக்குள்ள வந்தா எலும்ப ஓடப்போன்னு ஒரு முதலமைச்சரை பார்த்து மிரட்டி இருக்கிறாரு அந்த ஆளு. இதுக்கு பேரு விமர்சனம். தப்புன்னு சொல்ல துப்பு இல்லாத சன் நியூஸ் இப்ப பூசி மொழிக பாக்குது இது வெறும் விமர்சனம்னு. மக்கள் ஒண்ணு முட்டாள் இல்ல, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு. இதுக்கு கைது நடவடிக்கை இல்ல, அதை பர்மனண்டா உள்ள வைக்கணும். இந்த அனிதா மாதிரி வெளியே விட்டா அந்த பொம்பளை கத்துற மாதிரியே இந்த பொம்பளையும் கத்தும். அதனால தயவு செஞ்சு உள்ள வச்சிருங்க பர்மனண்டா. விளாத்திக்குளத்தோட எம்எல்ஏ திரு மார்க்கண்டேயன் அவர்களை 15 நாட்களுக்கு இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. சிட்டிங் சிஎம் பார்த்து உன் எலும்பெல்லாம் முறைச்சிருவண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் ஸ்டேஜ்ல மிரட்டல் விட்டதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. காலையில அவரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதே தெரியாம கனிமொழி அக்காவும் ஸ்டாலின் சாரும் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. முதலமைச்சரை பத்தி விமர்சனம் செஞ்சதுக்காக ஒரு எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன விமர்சிச்சீங்க? ஸ்டேஜ்ல இன்னும் எலும்பு முறிச்சிருவேன்னு சொல்றது விமர்சனமா இல்ல மிரட்டலா? கட்சியில இருக்கிற மத்தவங்க பேசுறதெல்லாம் கூட ஓகே, ஏன்னா அவங்க எப்பவுமே அப்படிதான் சென்ஸ் இல்லாம பேசுவாங்க. ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை கனிமொழி மேம். உங்க எம்எல்ஏ பேசுறது நீங்க முழுசா பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவரை அரெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமான்றதை நீங்களே சொல்லுங்க. இவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு நம்ம பழைய பேஷண்ட் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் கீதா ஜீவன் மேமும் வந்துட்டாங்க போராட்டம் பண்றதுக்கு. எனக்கு என்ன புரியலன்னா, அவர் பேசினதை என்ன சொல்லி நீங்க டிஃபெண்ட் பண்ண போறீங்க? போலீஸ் ப்ரொடெஸ்ட் பண்றவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆக்டிங்க போட்டுட்டு கிளம்பிட்டாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல திரு மார்க்கண்டேயன் சார் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு வெளியே வந்தோடனே பிரஸ் பார்த்தோன்னே ஒரு பயங்கரமான ஆக்டிங் போட்டாரு. கொண்டு போய் அடிக்க பாக்குறாங்க, துப்பாக்கி முறையில மிரட்டுறாங்க, துப்பாக்கி முறையில மிரட்டுறாங்க. உங்களுக்கு எல்லாம் மக்களை பார்த்தா எப்படி தெரியுது? முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஒரு போலீஸ் அவ்வளோ ஈஸியா மிரட்டிட முடியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியலையே. இன்னைக்கு உங்களை நீதிமன்ற காவல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்தோடனே நீங்க இதையும் என்ன தெரியுமா சொல்வீங்க? தாவேக்காவின் அராஜகம் அப்படின்னு சொல்வீங்க. நீங்க மேடையில ஏறி ஒரு சிஎம் எலும்பு முறிச்சிருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே உங்களை பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும், அதானே? எல்லாம் யோசிச்சு பாருங்க. கடந்த 5 வருஷத்துல நீங்க எத்தனை சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ், எத்தனை மீம் பேஜஸ், எத்தனை யூடியூபர்ஸ் அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ் போட்டு வச்சிருக்கீங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ச பத்தி திமுக காரங்களுக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இன்னமும் உங்க கட்சிக்காரங்கள்ல சில பேர் இதை டிஃபெண்ட் பண்ணிட்டு வேற இருக்காங்க. ஒரு அங்கிள் என்ன சொல்றாரு, முகத்திரிய கிழிக்கிறதுக்கு தாங்க அப்படி எலும்பு முறிச்சிருவேன்னு சொல்றது. எலும்பு முறிக்கிறதே கிடையாது. வாட் இஸ் திஸ்? அசிங்கமா கொச்சையா பேசுறதா இருந்தாலும் சரி, இல்ல இன்னொருத்தரை நம்ம த்ரெட்டன் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல கொலை மிரட்டல் விடுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே தப்புதான். சட்டத்துக்கு எல்லாமே தப்புதான். அதுக்காக சட்டம் தன் கடமையை செய்யும். வணக்கம்ல, தேனிலிருந்து விளாத்திக்குளம் எம்எல்ஏ. இவர் நான் வருதோ இல்லையோ, ஆனா என் மகன் இறந்துச்சுவாரு. இவங்க ஆட்சியில 3 நாள் ஆட்சியில விளாத்திக்குளத்துல என் மகன் ஒரு கழிப்படம் இல்லையா, ஒரு பாத்ரூம் வசதி இல்லை. ஒரு பாத்ரூம் வசதி இல்லாம என் மகன் இறந்தது கூட போராடல யாரும் இவங்க கட்சியில. இன்னைக்கு இவரு எங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரை எலும்பு முடிச்சிருவேன் மிரட்டல் கொடுத்துருக்காரு. இதுக்கு சட்டம் கடமையை செய்யணும்னு காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நியாயமா அரெஸ்ட் பண்ணி நியாயமாத்தான் கூட்டு போறாங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா திருச்சமானிக்கே போறாரு, பாத்துக்கிட்டீங்களா? ஆனா அந்த பத்திரிகையாளர்லாம் பார்த்தோனையும் ஐயோ துப்பாக்கி முனையில என்னை தூக்கிட்டு போறாங்க, என்னை காப்பாத்துங்க, காவல்துறை அக்குளியும். என்ன 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 இது? என்ன இது? நாடகமா? என்ன கூப்பிட்டுருக்காங்க, விசாரிக்க கூப்பிட்டு போறாங்க. அடிச்சு தூக்கிட்டு போன மாதிரில பேசுறீங்க ஒரு எம்எல்ஏ. அது மறக்க முடியல, உன்னையும் மறந்து போவேன். என் மகன் இறந்ததை உலகமே மறந்தாலும் சரி, விளாத்திக்குளத்துல பாத்ரூம் இல்லாம வசதி இல்லாம என் மகன் செத்துச்சாரு, என்ன நெஞ்சுக்குள்ளேயே இருக்கு அந்த வலி. ஏன்னா உன்னையும் மறந்துடுவேன் நானு. பாவமியா அந்த காவல்துறை எல்லாம், பாவமியா அவங்கெல்லாம் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு தெரியல. ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு நினைச்சிருப்பாங்க. சட்டம் நம்ம கடமையை செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி போய் ஒரு எம்எல்ஏ, அவங்களுக்கு தெரியாதா ஒரு எம்எல்ஏ நம்ம அரெஸ்ட் பண்ண போறோம், ஒரு நியாயமா போய் கூப்பிடுவோம் அப்படின்னு. அப்படித்தான் போய் கூப்பிட்டுருக்காங்க. நியாயமாத்தான் கூப்பிட்டு அந்த ஐயா வந்திருக்காரு, எம்எல்ஏ ஐயா, அப்படி நடந்து சிரிச்சுக்கிட்டே வராருல.
உடனே காவல்துறை ஊரா மோசமானவங்க. காவல்துறை அவங்க சொல்றதான் கேட்குறாங்க. யாரியா என்னய்யா இன்னுமே புரிய மாட்டுது. இன்னமும் தமிழ்நாட்டுக்கார ஊரா முட்டாளாவே நடத்திக்கிட்டு இருக்கீங்க. டிஎம்கேல இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. பூரா செல்ல நோண்டிக்கிட்டு இருக்காங்க, செல்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவன் தப்பு பண்றான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். விவரத்துக்கு வந்துட்டாங்க டிவிகே கட்சிக்காரன் பூரா. இன்னும் நீங்க எப்படியே இருங்க டிஎம்கே காரு. எவன் லஞ்சம் வாங்கினாலும் சரி டக்குன்னு எடுக்கிறது, எதுங்க தப்பு நடந்துச்சுனாலும் சரி டக்குன்னு எடுத்து டக்குன்னு இன்ஸ்டாவில் போட்டு விட்றான்னாச்சு. யாரா இருந்தா என்ன போட்டு விட்றான்னாச்சு. இன்னும் நீங்க திருந்த மாட்டீங்க போங்க. அதாவது ஒரு மரியாதையா பேசுங்க. இந்த வரைக்கும் நான் ஐயா ஸ்டாலின் ஐயாவை வாடா போடான்னு சொல்லியிருந்தேன்னா உங்க கட்சியில இருந்து ஒரு 50 பேர் கொடியை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. வாடா போடான்னு சொல்லக்கூடாது, அது வேற தப்பாயிப்போம். தூக்கிட்டு வந்திருப்பாங்க தொண்டர்கள் ஊரா. எப்படி வணக்கம்டா மாப்பிள்ள எங்க தலைவரை வாடா போடான்னு சொல்லுவேன், எலும்பு ஒடுப்ப அப்படின்னு வந்திருப்பாங்க ஒரு 100 பேர். உங்களுக்கு அந்த அக்கா சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா மூக்கறுத்து போய் ஒடுக்கமா உங்க தொகுதியில் வந்து பாத்ரூம் கட்டுற பாரு வீட்டுக்கு ஒன்று சித்திரவதை.